ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராடக்ட் பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேன். இது நான் டேமூவில் தான் வாங்கினேன். இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நான் இப்போ தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்னு. இது வெஜிடபிள் ஸ்டோரிங்க்கான ஒரு பாக்ஸ். இது இங்கே பிளாஸ்டிக்கில் இருக்குது, மேலே சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போயிடும், மோல்டு ஃபார்ம் ஆயிரும். பட் அதை ஏர் டைட்டாக மூடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு டப்பா. என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா நான் ஒருத்த கையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சொல்கிறேன், இது நீங்கள் இந்த மாதிரி 2 போர்ஷன் இருக்குது. மேல் போர்ஷனை இப்படி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களோட கட்டான வெஜிடபிள்ஸை உள்ளே வச்சுட்டு திருப்பி இப்படி கிளாக் வைஸில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்குது. வெஜிடபிள் நீங்கள் கட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. ஸோ நான் சைஸ் பார்த்துட்டு முதல்ல ரொம்ப சின்னதாக இருக்கும் போல் இருக்குது. பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் எப்படி உள்ளே வைக்கிறது, வெங்காயம்லாம் எப்படி வைக்கிறதுன்னு யோசித்தேன். பட் இது சிலிக்கான் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. டைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால டைட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஓப்பனாக வைக்காமல் இந்த மாதிரி க்ளோஸ்டாக வச்சா ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப நாளைக்கு வெஜிடபிள் ப்ரிசர்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ரொம்ப நாளைக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் டேமூவில் செக் பண்ணி பாருங்கள். சிலிக்கான் மோல்டு ஃபார் ஸ்டோரிங் வெஜிடபிள்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். டேமூவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.